விஜய் வந்து இப்ப கூட்டணியில அதிமுக பாஜக கூட்டணியில சேருவதற்கான வாய்ப்பு சார். இவன் பழனிசாமி நம்பியெல்லாம் எந்த விஜயம் வரமாட்டாங்க சார். பழனிசாமிக்கு கூட்டணிலாம் கிடையாது. எப்போ அங்கே எங்கப்பார் கொடி பறக்குது, இன்னொரு கொடியை பாராட்டுற மனுஷ ஒரு தலைவரா உண்டா? பிள்ளையார் சொல்லி போட்டன்றாரு. தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் அம்மாவும் என்னைக்காவது பிள்ளையார் சொல்லி போட்டன்னு பேசுறது உண்டா? என்னன்னு இவங்களே சார் காசு கொடுத்தா தான் சொல்லிட்டேனே. ஏடிஎம்கே பனியனை போட்டுக்கிட்டு அந்த பையன் அந்த கொடியை பிடிச்சிட்டு நிற்குது. அது காசு கொடுத்து இவங்களே செட் பண்ணுறானுங்க. எப்படியாவது காலில் விழுந்தாலாவது யாராவது வருவாங்களான்னு பார்த்தா அப்பயும் வரமாட்டாங்க. கவலைப்படாதீங்க, இது எப்படியோ போவோம். அவர் நேராக விஜயங்க செயல். ஆகவே இதை வந்து இந்த கட்சியை அழிப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்கிறாங்க சார். ரோட் ஷோ நடந்துச்சு. இந்த இன்சிடென்ட் நடக்கக்கூடாது. இனி ரோட் ஷோ வேணான்னு மதுரை கோர்ட்டு சொல்லுது. இவ்வளவும் அட்வைஸ் பண்ண பீரியடியே எப்படி சார் ரோட் ஷோ போறாரு இவர்? இந்த கவர்மெண்ட் பழனிசாமிக்கு எப்படி சார் அனுமதி கொடுக்குது ரோட் ஷோக்கு? மறுபடியும் இப்படி ஒரு இன்சிடென்ட் ஆனால் என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் எப்படி ரோட் ஷோ நடக்குதுன்னு கேட்குற தமிழ்நாடு அரசையும் முதலமைச்சரையும் பார்த்து. முதலமைச்சருக்கு செல்ல பிள்ளையா இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. எந்த கோர்ட்டு இனிமேல் ரோட் ஷோக்கு அனுமதி தராது. போறோம் நாங்கள் பிஎல் போடுறோம். ஆகவே ரோட் ஷோவை நிறுத்துங்க தயவு செஞ்சு. எங்கேயாவது போய் மைதானத்தில் நடத்திட்டு கூட்டத்தை தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா வந்து ஹெலிகாப்டர் முடியாத போய் இறங்கி ஸ்டேஜை நோக்கி போய் மீட்டிங் நடத்திட்டு போன காலங்கள் எவ்வளவு. இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் பண்றதில்லை. தலைவர் ஆமாம் பெண்கள்லாம் முன்னாடி போங்க, ஆண்கள் கூட்டம் முடிஞ்சது பின்னாடி போங்க அப்படின்னு பிரித்து விட்டு போவார். செவ்வரேறி குச்சி தான் ஸ்டேஜுக்கு வருவார் தலைவர். ஆகவே இதையெல்லாம் இந்த அரசு பின்பற்ற வேண்டும். பழனிசாமி நினைச்சதெல்லாம் பேசுறார். இந்த முதலமைச்சரை அசிங்கமாக அவன் இவன் பேசுறார். அதுக்கு ரோட் ஷோவுக்கு இந்த கவர்மெண்ட் பர்மிஷன் தருது. நான் உண்மையை சொல்றேன். உதயநிதி ஸ்டாலின் சொன்னது போல பழனிசாமி என்கின்ற முட்டாள் இருக்கின்ற வரை இந்த அரசு நிரந்தரமாக ஆட்சி கட்டிலே இருக்கும். அதுதான் அவங்க ஆசை. ஆகவே பழனிசாமி மாறிட்டா அவங்களுக்கு கஷ்டம். இதுதான் உண்மை. சார், விசிக தலைவர் திருமாவளவன் வந்து கார்ல மோத போனாங்க. அது பிஜேபியும் ஆர்எஸ்எஸ் பின்னாடி சும்மா வேணும்னு சார். நான் அதை நல்ல இந்த வீடியோ பாருங்க. அது வரைக்கும் நின்றுட்டு இருந்துட்டு அவர் அண்ணன் திருமாவளவன் வரும்பொழுது இந்த வண்டியை கிராஸ்ல விட்டான். நான் பார்த்தேன், அந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்தேன். அவர் அப்படிப்பட்ட நபரே அல்ல. ஒருத்தரை போய் கெலட்டா பண்ணுறது, அடிக்கிறது, திட்டுறது அதை செய்யவே மாட்டார் திருமாவளவன் அவர்கள். நான் பழகியவன், அன்பு சகோதரர். அவர் செய்ய மாட்டார். அவரே அவருடைய பேஷன்ஸை லூஸ் பண்ணிக்கிட்டு ஏன்டா இது மாதிரி வந்து நீயே இடிச்சிட்டு கெலட்டா பண்ணுறன்ற கேட்குற அளவுக்கு தான் அந்த ஆள் நடந்திருக்காரு. அது பிஜேபி ஏதாவது கையில் கிடைக்குமான்னு பார்க்குது. ஆகவே அதை மிகைப்படுத்தி ஏதாவது திட்டுனா இப்போ ராஜாவுக்கு திருமாவளவன் தான் கிடைச்சிருக்காரு இப்போ திட்டுறதுக்கு. ஆகவே இது அவங்க தொழில். ஆகவே இது போன்ற ஒரு தலைவர்கள் போகும்போது வழி விட்டு போகணும். போய் இடிக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்புறம் அடிச்சுட்டாங்க, கெலட்டா பண்ணிட்டாங்க. கரூரில் உயிரிழந்த 41 பேருக்கு விடுதலை சிறுத்தை சார்பில் 50,000 ரூபாய் நிதி கொடுத்துருக்காங்க. மற்ற கட்சிகள்லாம் முன்வராது. மற்ற கட்சிகள்லாம் இல்லை சார். நான் பாராட்டுகிறேன். எங்கேயோ அமர்ந்திருக்கின்ற ராஜீவ்காந்தி காங்கிரசினுடைய தலைவர் நீங்கள் 2 கோடி ரூபாய் கொடுத்தார். இந்த நாட்டினுடைய பிரதமர் அந்த இறந்தவர்களுக்கு ஒரு இழப்பீடாக அவர் 2 லட்சம் ரூபாயை கொடுத்தார். பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ். நல்லா கவனிங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அண்ணன் திருமாவளவன் 1, 2, 3 ஆச்சு. கமலஹாசன் போனார், நேரடியாக போய் ஒவ்வொரு லட்சம் ரூபாயை போய் கொடுத்துட்டு வந்தார். ஒரு 4 கட்சி ஆச்சு. இப்போ எல்லாரும் கொடுத்துட்டாங்க. போனவங்கெல்லாம் தன்னுடைய சொந்த கட்சிக்காரர்கள் இறந்து போனார்கள் என்ற சோகத்தில் மூழ்கிய விஜய் அவர்கள் 20 லட்சம் ரூபாயை தூக்கி கொடுத்துட்டார். அறிவிச்சிருக்கார், கொடுக்க போறாரு. கொடுக்காத ஒரே ஒரு அயோக்கிய திருட மொல்ல மாதிரி நாட்டை ஏமாற்றி அரசியல் பண்ணிக்கிட்டு அம்மா பணத்தையும் தலைவர் பணத்தையும் எங்கள் பணத்தையும் வச்சுக்கிட்டு கொடுக்காத ஒரு ஆள் பழனிசாமி. பணத்தை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுறதை விட இதை விட கேவலமான பாலிடிக்ஸ் இருக்காது. நல்ல கேள்வியை கேட்டீங்க. அதிமுகவிலிருந்து 10 பைசா கூட இதுவரை இந்த பழனிசாமி கூட ரொம்ப சாப்பாட்டு கஷ்டப்படுறாங்க பாருங்க. பக்கத்தில் இருக்க சகாக்கள் முன்னாள் அமைச்சர்கள்லாம், இங்கே கூட ஒரு அமைச்சர் பெரிய ஹோட்டலில் கட்டியிருக்காரு, முன்னாள் அமைச்சர். எல்லாம் சாப்பாட்டு கஷ்டங்க, பணம் இல்லை. அவ்வளவு கோடியை வச்சுக்கிட்டு மனசு வராது அயோக்கியங்க. ஞாபகம் வச்சுக்கணும். கேட்ட கேள்விக்கு நன்றி. இது கொடுக்காதது பழனிசாமி ஒருவர் தான். அவருக்கு மனசு வராது, கொள்ளையடிக்க தான் தெரியும். அவர் கொடைவள்ளலாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா போல அட்சய பாத்திரமாக மாற மாட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.